நான் ஓப்பனா கேட்குறேன், திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு ஏன், எதுக்கு? ஒரு மிடில் ஆர்டர், ஒரு ஆங்கர் ரோல், ஒரு திடீர்னு மேட்ச்ல ஏதாச்சும் குழப்பமாயிருச்சுன்னா எங்க ஆளை வச்சு நாங்க பண்ணலாம். அதனாலதான் திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாடுறாரு. ஏங்க மிடில் ஆர்டர்ல ஆங்கர் பண்றாரு, இல்லைன்னு சொல்லல. ஹேங்கர் பண்றதுக்கு இப்ப ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. சரி, திலக் வர்மாவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் என்ன, கிட்டத்தட்ட ஒரு ரெய்னா மாதிரி. இவரை நாங்க ரெய்னான்னு வச்சுதான் நாங்க ஐபிஎல்ல எடுத்தோம். என்ன சிரிப்பு? ரெய்னான்ற மாதிரி சொல்றீங்க. ஸ்ட்ரைக் ரேட் என்ன தெரியுமா இருக்கு? 120, 130, 140 இவ்வளவுதான் இருக்கு. சரி, ஓகே. இது ஆங்கர் ரோல். இந்த ஆங்கர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு தேவை கிடையாது. சரி, ஓகே, ஆங்கர் ரோல் தேவையில்லைன்றது ஓகே. இவர் தான் எல்லா சீசன்லயுமே பர்ஃபார்ம் பண்றாரு. கிட்டத்தட்ட 300ல இருந்து 400 ரன் கன்சிஸ்டன்சியா அவர்கிட்ட இருந்து ரன் வருதுல. அதுக்காக இவர் எப்படி உட்கார வைக்க முடியும்? இன்னொன்னு, இவர் வந்த எப்போ ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல மும்பைக்கு விளையாடுறதுல இருந்து 2021-3 நினைக்கிறேன் சம்திங், அப்போ இருந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. அவர் இப்ப இந்தியன் டீம்லயும் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பிளேயரை நம்ம உட்கார வச்சா மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு குறையும்ல. நான் ஓப்பனா பாயிண்டா நான் பேசுப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மும்பை இந்தியன்ஸ்ல 1.5 crore கொடுத்து எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த சீசன் வந்து கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 8 crore வந்து ஆர்டிஎம் பண்ணாங்க. அந்த ஆர்டிஎம் பண்ணதுல இருந்து அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ், அந்த 8.5க்கு ஆர்டிஎம் பண்றாருன்னா அவரோட வேல்யூவோ அவரோட பேட்டிங்கோ கூடி இருக்கிறனால தானே 8.5 கொடுத்து 8.5 கொடுத்து, இல்ல 8 தான். சரிப்பா, 8 கொடுத்து ஆர்டிஎம்ல எடுக்க முடியுது. அப்படி இருக்கீங்க நீங்க அவரப்போ எப்படிங்க? அது அவருக்கு வந்து ஒரு ஹை பிரைஸ் டேக்ன்றனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹை பிரைஸ் டேக்னா கேமரன் கிரீன் இருக்கான் தெரியுமா, 25 கோடிக்கு எடுத்து. இவருக்கு அப்படி தோனி இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, பிரைஸ் டேக் ஒரு மெயின் ரீசனா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா தான் பண்றாரு. பிரைஸ் டேக் ரீசன் கிடையாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல முதல்ல 1 கோடி கொடுத்தப்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. 8 கோடி கொடுத்தப்ப பிரஷர் இருக்காது, இப்ப பிரஷர் இருக்கு. ஓகே, இருக்கலாம், மேபி இருக்கலாம். வேற ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரேஜா நீங்க சொன்ன மாதிரி வந்து 300, 350, 400 ஒரு சீசன்லயுமே பாத்தீங்கன்னா 450க்கு மேல அடிச்சது. ஐயா, ஒரு சீசனுக்கு அது நீங்க சொல்றது எந்த சீசன்லயுமே 450க்கு மேல அடிச்சதுல நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒவ்வொரு சீசனுக்குமே மினிமம் இவர்கிட்ட இருந்து 350ல இருந்து 400 ரன் இவர் பேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெய்னாவோட கம்பேர் பண்ணீங்க. ஓகேவா? ரெய்னா ஒவ்வொரு சீசன்லயும் மினிமம் 500 ரன்ஸ் அடிச்சிருவாரு. ஓகேவா? அப்படின்றப்போ பக்கத்துல கூட இல்ல, 100 ரன்ல இருந்து 150 ரன்ஸ் டிஃபரன்ஸா இருக்கு ரெய்னாவோட சீசனுக்கு. கண்டிப்பா. சரி, ஓகே, வேற. ஓகே, இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா ரெய்னா பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல அக்ரெஷனா இருப்பாரு, பவுலிங் நல்லா போடுவாரு, ஒரு டீம்மேட்ல நல்ல ஒரு கோஆர்டினேஷனா இருக்கும், ஒரு ஜாயா இருப்பாரு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு திலக் வர்மா கிட்ட அந்த மாதிரி திலக் வர்மா பவுலிங் போட்டு நாங்க பாத்துருக்கோம்ல, ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணல. நான் ஸ்டார்ட் சொல்றேன் பாருங்க. திலக் வர்மா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில 3 ஓவர் போட்டிருக்காரு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில வெறும் 4 பால் தான் போட்டிருக்காரு. இதுல எங்க ரெய்னா இருக்காரு? இதுக்கு ஹர்திக் பாண்டியாட்ட போய் கேளுங்க, திலக் வர்மா போய் எப்படி கேட்க முடியும்? நீங்க தானே சொன்னீங்க நாங்க அடுத்த ரெய்னா. இருப்பா, நீ சொல்றது கரெக்ட்பா. இப்ப ஐபிஎல்ல ஸ்பின்னர் போட்டாலே பொழக்குறாங்க. சரியா? ஸ்பின் ட்ராக்னு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்பின் ட்ராக் இருக்கிற பிச்சு சென்னை பிச்சு மட்டும் தான். மிச்சபடி எல்லாமே பேட்ஸ்மேன் அட்வான்டேஜா தான் இருக்கு. பவுலர் போட்டாலே அடிக்கிறாங்க. இல்ல திலக் வர்மாவை நான் எதுக்கு கொண்டு வரணும் பவுலிங்ல? அப்போ உட்கார வைங்க. பேட்ஸ்மேன்ல இருக்கார்லப்பா. பேட்ஸ்மேன்ல எங்கங்க ரன் இருக்கு? ஸ்ட்ரைக் ரேட்ட பேசணும்ல, அதை பேசுப்பா. அதுலயாச்சும் ஏதாச்சும் நல்ல பாயிண்ட் வரும், பேசுப்பா. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப வந்து இப்ப இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பாக்குற எல்லாருக்குமே தெரியும். விளையாண்டாலே எல்லாம் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடுறாங்க. இம்பாக்ட் பிளேயர்னு ஒண்ணு கொண்டு வந்து நல்ல ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. ஆனா திலக் வர்மா கிட்ட இருந்து ஸ்ட்ரைக் ரேட் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? நல்லா தானே அவரை தள்ளி, எனக்கு சீரியஸா தெரியல. ஆனா திலக் வர்மா உண்மையிலே நல்ல பேட்ஸ்மேன் வந்து சூரியகுமார் யாதவ் சூப்பரா யூஸ் பண்ணாரு. ரோஹித் சர்மா அவரை நல்லா யூஸ் பண்ணாரு. ஆனா ஹர்திக் பாண்டியாட்ட இருக்கையில அவருக்கும் அந்த திலக் வர்மாவுக்கும் ஒரு பாண்டு செட் ஆகலையான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஒரு சில மேட்ச்ல எல்லாம் விளையாடிட்டு இருக்கையிலே கூப்பிடுறாரு. மேபி அந்த அந்த வன்மம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது நிறைய பிளேயர்ஸ்க்கு இருக்கும், இவருக்கு இருக்கான்னு உண்மையிலே தெரியல. ஓகேவா? இன்னொன்னு, இவரால கண்டிப்பா டேக் ஆஃப் பண்ண முடியும். நிறைய மேட்சஸ்ல அடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவரை என்ன தெரியுமா பண்றாங்க, பல மேட்சஸ்ல என்ன பண்றாங்க, இவர் வந்து மும்பையோட ஸ்கோர் வந்து மேல வரணும், நல்லா ஒரு 200, 250 பிளஸ் வரணுன்றதுக்காகவே இவரை நல்லா கடைசி இறக்கி விடுறாங்க. ஒன்னும் நான் பஞ்சாப் மேட்ச்ல பாத்தியா திலக் வர்மா எங்க இறங்கினா, ரூத்தர்ஃபோர்டு, ஹர்திக் பாண்டியா எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவனை இறக்கி விடுறாங்க. இவன் 2 பால் 3 பால்ல இவன் போய் அவுட் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கான். இது ஒரு பெரிய ரீசன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடையில டக்குன்னு 3 விக்கெட் போயிருச்சு. 4வது விக்கெட்டுக்கு திலக் வர்மா இறக்கி விட்டு அப்ப ஸ்கோர் பண்ண வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் ஆங்கர் ரோட் பண்ணணுமா இல்ல அடிச்சாடணுமா? இப்போ வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் போயிருச்சு, ஒரு 10 ஓவருக்குள்ள போயிருச்சு அப்படின்னா ஒரு ஆங்கர் பண்ணி தானே அவனும் பண்ணிட்டு தான் இருக்காரு.
ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மேட்ச்ல இருக்கிறதே 10 பால் தான், சுத்த வேண்டியதானே. அவர் பேட்லயே படல, அவர் அந்த சிங்கிளுக்கு போய் அவுட் ஆனார். ரன் அவுட் அதெல்லாம் வெக்கக்கேடு, என்னத்த செய்ய. எல்லாருமே சுத்ததான் செய்வாங்க. 10 பால் இருக்கிறப்போ எவ்வளவு ஹேங்கர் பிளே இருந்தாலும் சுத்ததான் செய்வாங்க. அப்பயும் சிங்கிள் தான் வருது. அது ஒரு பால் ஏதோ ஹர்ஷ்தீப் சிங் தெரியாம பின்னாடி போட்டாரு, அவர் பின்னாடி ஒரு 4 அடிச்சாரு. நல்ல ஷாட்லாம் இல்ல, பால் தப்பான பால். சரி ஓகே. சோ வேற எதுவுமே பண்ண ஒரு இன்டென்ட்டே இல்ல, 6 அடிக்கிற இன்டென்ட்டே இல்ல. ஹர்திக் பாண்டியா கூட திலக் வர்மா நான் இருக்கேன்னு காமிச்சா அந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 20 பால் 25 பால்ல 60 ரன் அடிச்சாரு அந்த ஒரு மேட்ச். வேற இப்ப என்னங்க சொல்றீங்க? திலக் வர்மா வேணுமா வேணாமாங்க? திலக் வர்மாக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலையா? இன்னும் அவர் க்ரூம் ஆகலையா? இன்னும் அவரை க்ரூம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இல்ல அவர் க்ரூம் பத்தலையான்னு எனக்கு புரியல. என்ன பண்ணணும்னு உண்மையிலே தெரியல. ஆனா திலக் வர்மா உண்மையிலே சோபிக்க முடியல. ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ் டீமா பார்க்கல நான் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலையா, அதனால எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால திலக் வர்மாவுக்கு அவரோட ஆங்கர் ரோல் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டாரு. இவரு 50 அடிச்சா தோத்துடுறாங்கன்ற பாயிண்ட போன வீடியோலயே சொல்லியாச்சுன்னு சொல்லலையா? அவர் 50 அடிச்சாருன்னா தோக்குறாங்க, 50 ரன் அடிக்க மாட்டாரு. மொத்தத்துல மும்பை இந்தியன்ஸுக்கு இப்ப திலக் வர்மா வேணுமா வேணாமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அனுகுல் ரைன் ஒரு பிளேயர் இருக்காரு மும்பைல, தெரியுமா? இருந்தாரு. இப்ப கேகேஆர்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாமா எதுக்கு இந்த ஃபீல்டிங்க்கு மட்டும். ஆனா அனுகுல் ராய ஃபீல்டிங்க்கு மட்டும் வச்சதா திலக் வர்மாவுக்கு கொண்டு வர்றாங்க. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு மும்பை இந்தியன்ஸ்ல திலக் வர்மா விளாடணுமா வேணாமா? எனக்கு இப்போதைக்கு வேணாம். இன்டென்ட் பிளேயர் யாராவது வேணும். ஓகே, இப்போ அதெல்லாம் விடுங்க. மும்பை இந்தியன்ஸ்ல திலக் வர்மா விளாடணுமா வேணாமா? எனக்கு தெரிஞ்சு வேணாம். எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க.